அனைவருக்கும் வணக்கம். பல விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டும் வருகிறோம் நம்மளுடைய இணையதளத்துல. இப்ப பாருங்க, இன்னைக்கு பெருமளவுல பிரச்சனைகள் இருக்கிறது என்ன தெரியுமா? தடையும் தடுங்களும். ஐயா, நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா கஷ்டப்படுறேன், நல்லா சிந்திக்கிறேன், நல்லா செயல்படுறேன், கடைசியில என்னோட செயல் வீணா போயிடுது, தடையாயிடுது, தடுங்கள் ஆயிடுது. என் நல்லது நடக்க பொழுது இது நடந்துருச்சுன்னா நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேன்னு யோசித்து போய் செயல்பட்டா கடைசியில தடுங்களும் தடையும் வந்துடுது. இது படிக்கிற பிள்ளைக்கு கூட பாருங்களேன், நல்லா படிப்பாங்க, ஆனா பரீட்சைக்கு போனா கோட்டை விட்டுற நினைவு மறந்து போயிடுது, அதனால தடுங்களும் தடையும் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. நல்ல வியாபாரியும் நல்ல தொழில் செய்யறவங்களும் பாருங்க, முன்னேற்றத்தை கருதி அனைத்து விதமான சிந்தனா சக்தியை வேறுபடுத்தி உழைச்சும் கூட அந்த மேன்மையான நிலை, உயர்வான நிலை, உச்சமான நிலை வருகின்ற நேரம் பொழுது தடுங்கள் ஆயிடுது, தடையாயிடுது. இது இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவங்க பாருங்க, அவங்க சொல்ற வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஏன் நான் நல்லா போறோம், நல்லா நடக்குது, கடைசியில போய் தடுங்கள் ஆகுது, நடக்க மாட்டேங்குது, தடையாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல பல்வேறு விஷயங்களுக்கு ஏற்படுகின்ற தடை. கல்யாணம் கை கூட போகுது, எல்லாம் முடிவாயிடுச்சு, கடைசியில தடுங்கள் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல எதுல போனாலுமே இந்த மாதிரி தடையும் தடுங்களும் இருக்குது பாருங்க. இந்த தடையும் தடுங்களும் இல்லாம இருக்கிறதுக்கு சித்த சாஸ்திர வழியாக ஒரு 9 விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 9 விஷயங்கள் என்ன தெரியுமா? சிந்தித்தல், யோசித்தல், செயல்படுத்துதல், கடைபிடித்தல், மதித்தல், வணங்குதல், விடுதல், சார்தல், விடுதல். இந்த 7 விஷயத்தையும் முதல்ல கருத்து வச்சுக்கோங்க. பிறகு தொண்டு செய்தல், உழைத்தல். இந்த 9 வேணுங்க. இந்த 9 விஷயத்தையும் விட்டுடக்கூடாது. அந்த வகையில நல்ல சிந்தனை, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக 1க்கு 2 முறை தனிமையில் ஆண் பெண் இருவரும் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் உங்கள் அறிவு பலமும் மனோபலமும் ஒன்று குமிழ்ந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும். அந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும். அந்த விஷயத்தை செயல்படுத்தினால் கண்டிப்பாக தடையும் தடுங்களும் அகற்றிவிடும். அல்லது தடையும் தடுங்களும் வரும் காரியத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அடுத்து இதை செயல்படுத்திக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடைபிடிக்கணும். இதை மட்டும் ஒரு வாட்டி செய்துட்டு திரும்ப அதை சிந்திச்சு செயல்படாம அதை கடைபிடிக்காம இருந்தாலும் இந்த தடை தடுங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்தது மதித்தல். என்ன மதித்தல்? கற்றுக் கொடுத்த குருவை மதிக்க வேண்டும், கற்றுக்கொண்ட வித்தையை மதிக்க வேண்டும். நம்ம இந்த வித்தையெல்லாம் மதிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. நம்மில் பயிற்சியும் பயிற்றுவித்து கற்றுக் கொடுப்பவர்களை மறவாமல் மதிக்க வேண்டும். அப்படி முன்னோர்கள் அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவர்களை நாம் மதிக்க வேண்டும். அனுபவம் மிகுதால் அறிவாக உள்ளவர்களை நாம் மதிக்க வேண்டும். இந்த மதிப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சொல்லும்படி நாம் செயல்பட்டால் தடையும் தடுங்களும் இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, மதித்தல் போச்சு, சார்தல். யார் சாரணும்? நல்ல திறனாளியை, நல்ல அறிவாளியை, நல்ல அனுபவசாலியை, நல்ல மனிதரை, நல்ல எண்ணம் கொண்டவரை, நல்ல உழைப்பாளியை நாம் சார வேண்டும். அப்படி சார்ந்து விட்டால் தடையும் தடுங்களும் வராமல் இருக்க அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைத்துவிடும். அந்த கிடைத்தின்படி செயல்பட்டால் தடையும் தடுங்களும் இருக்காது. அடுத்தபடியாக பாருங்க, விடுதல். எதை விடணும்? ஆணவத்தை விட வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற சிந்தனையை கண்டிப்பாக விட வேண்டும். ஏனால் கற்றது கைமண் நல்லவு, கல்லாதது கடலளவு. இதை ஒவ்வொருவரும் மனதில் பதிய வச்சுக்கணும். அப்ப எதை விடணும்? கோபத்தை விட வேண்டும், ஆணவத்தை விட வேண்டும், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற சிந்தனையை நாம் விட வேண்டும். இந்த சிந்தனையெல்லாம் அகற்று விட்டால் தடையும் தடுங்களும் நிச்சயமாக இருக்காது. இது விடுதல். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் சொன்னது போல எதை விட வேண்டுமோ அதை விட்டுடும்.
அப்படி விடும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையாக இருக்க வேண்டும். ஆக சிந்தித்தல், யோசித்தல், செயல்படுத்தல், மதித்தல், விடுதல், சார்தல், இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக பாருங்க, உழைப்பை நாம் மேம்படுத்த வேண்டும். சோர்வு நிலை ஒவ்வொருவருக்கும் வரவே கூடாது. இந்த சோர்வு நிலை ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டால் தனக்கு எல்லாம் செய்யக்கூடிய அறிவை ஆண்டவன் கொடுத்திருப்பான். அதை சரியாக தன் சுயநலத்திற்காகவும் பொதுநலத்திற்காகவும் தழுவி ஏதோ ஒரு விஷயங்களில் தான் மட்டுமே என்ற சிந்தனையோடு உழைக்காமல் அவர் எதையாவது செய்துவிட வேண்டும், எளிதில் பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக கூடாது. உழைக்க வேண்டும். தன் உடலில் பலம் இருக்கும் வரை உழைக்க வேண்டும். நம் மனதிற்கும் அறிவுக்கும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவுக்கும் மனதிற்கும் வேலை கொடுத்து விட்டால் உழைப்பு எவ்வயதாயினாலும் தடுங்கள் ஆகவே ஆகாது, தடை வரவே வராது. பிறகு தொண்டு செய்தல் வேண்டும். என்ன தொண்டு? பெருசா ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு, நம்ம பணம் காசு கொடுக்காதீங்க, அது முடியாதவங்க விட்டுடுங்க. கோயிலுக்கோ நீங்கள் சார்ந்த மதம் சார்ந்த ஆலயங்களுக்கோ போய் தொண்டு செய்யுங்க. அடியார்களுக்கு தொண்டு செய்து உடல் உழைப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு தொண்டு ஒரு மனிதன் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பணம் உள்ளவர்கள், மிகுதியாக இருக்கிறவங்க கூட முடிந்தவரை தொண்டு செய்ய, முடியாதவங்க ₹1 ஆயினும் தொண்டு செய்யுங்க. இந்த தொண்டு செய்தால் கண்டிப்பாக தடையும் தடுங்களும் வரவே வராது. ஐயா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் ஐயா. சிந்திச்சேன், யோசித்தேன், செயல்பட்டேன், கடைபிடித்தேன், மதித்தேன், சார்ந்தேன், விட்டேன், உழைத்தேன், தொண்டு செய்தேன். இத்தனையும் செய்து எனக்கு எந்த பெயரும் இல்லை, கெட்ட பெயர் என்று நினைக்கிறீர்களா? அது வேறு. இது 100க்கு 10 விழுக்காடு தான் இருக்கும். நான் சொன்னதை கடைபிடித்தால் நிச்சயமாக இருக்காது. இந்த 10 விழுக்காடும் சரி, இப்படி தடையும் தடுங்களும் இருந்தாலும் சரி, அது எப்படி ஓட்ட வேண்டும் என்ற ஒரு சிறு விஷயங்கள் இருக்கு. எந்த செயலை செய்தாலும் பிள்ளையார் சுழி போர்வதற்கு முன்பு அகமர்ஷ்ண மகரிஷியை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார் சுழி போடுறதுக்கு முன்னாடியே அகமர்ஷ்ண மகரிஷிக்கு ஜெய் என்று மனதுக்குள் தியானித்து பிள்ளையார் சுழி போடுங்க. அதே போல் எதை ஆரம்பித்தாலும் அகமர்ஷ்ண மகரிஷிக்கு ஜெய் என்று பிள்ளையார் பூஜையை தொடங்குங்கள். இந்த விநாயகருக்கு பூஜையை தொடங்கும் பொழுது அந்த காரியம் தடையும் தடுங்களும் நிச்சயமாக இருக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு காரிய நிமித்தமாக போகும் பொழுது விநாயகர் பெருமான் சன்னிதானத்திலே ஏதோ ஒரு பிரசாதத்தை படைத்து ஓம் ஐம் கம் கணபதயே பாச கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு கொடுத்து விட்டு செல்லுங்கள். இது ஒரு விதம். தினமும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக ஆண்கள் செய்துவிட்டு சென்றால், காயத்ரி மந்திரம் சொல்லி செய்துவிட்டு போனால் தடையும் தடுங்களும் ஓடிவிடும். அதே போல் பெண்கள் பசுவிற்கு ஏதாவது தினமும் ஆகாரத்தை கொடுத்து அவர்களுடைய காரியத்தை தொடங்கினால் தடையும் தடுங்களும் ஓடி போகும். ஆக எத்தடையாயினும் 9ஐயும் கடைபிடித்து விநாயகனை வழிபட்டு அகமர்ஷண மகரிஷியை மனதார தியானித்து செயல்படுங்கள். தடையும் தடுங்களும் ஓடுவதை பாருங்கள். வணக்கம்.